நான் பாவ மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இந்த திமுக 10 வருஷம் வேலை பண்ணதுக்காக இந்த தமிழக மக்கள் முன்னாடி பாவ மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஏன்னா எதிர்கட்சியா இருக்கும் பொழுது ரொம்ப நல்ல கட்சி, ரொம்ப நல்லவர்களா தெரிஞ்சாங்க. ஏன் நம்ம தலைவரை எலெக்ஷன் இன்னைக்கு கருப்பு சிவப்பு சைக்கிளோட வந்து உங்களுக்கு ஆதரவு கொடுக்குறேன்னு சொன்னாரு. உங்களுக்கு எல்லாம் நன்றி உணர்வு இல்ல. என்ன நன்றி இருக்கு? அரசியல்ல ஒருத்தர் அழிக்கிறதுக்கு இவ்வளவு பெரிய குற்றச்சாட்டுகளா சொல்ல முடியும்? மதுரை மாநாடு முடிஞ்சவன தலைவர் சொன்னார், மக்களை சந்திக்க வர அப்படின்னு. மக்களை சந்திக்க வர மதுரை மாநாடு முடிஞ்சு சொல்லும் போது எல்லா கட்சி தலைவர்கள் மாதிரி நம்மளும் ஒரு வண்டியை எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் திருச்சி போனோம். யாருக்குமே தெரியாது நமக்கு இப்படி ஒரு கூட்டம் வருமா. திருச்சி ஏர்போர்ட்ல இருந்து அந்த 7 கிலோமீட்டர் கடக்கிறதுக்குள்ள 6 மணி நேரம் முடங்கியது திருச்சி. எந்த தலைவருக்கு இது நடந்திருக்கு? எம்ஜிஆர்னு சொல்றாங்க, அப்ப நாங்க பிறக்கல. ஒவ்வொரு சீனியர் லீடர்ஸும் சொல்றாங்க எம்ஜிஆர் இருக்கும்போது தான் இப்படி இருந்துச்சு, எம்ஜிஆர் இப்படிதான் இருக்கும்போது இருந்துச்சுன்னு. அடுத்து திருச்சி முடிஞ்சு அரியலூர் போனோம். அரியலூர் போறதுக்கே நைட் ஈவினிங் 4 மணி ஆயிருச்சு. 4 மணில இருந்து பெரம்பலூர்ல இருந்த மக்கள் 7 மணி நேரமா வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. 70,000 பேர், அதுல முக்கியமா பெண்களும் குழந்தைகளும். அப்ப எஸ்பி சொன்னார், சார் 1 மணி ஆயிருச்சு சார், இப்ப வந்தா ஏதாச்சும் அசம்பாவிதம் ஆயிடும் போதுன்னு துடிக்கிறார் தலைவர். நமக்காக 7 மணி நேரம் வெயிட் பண்றாங்களே, நம்ம போய் மூஞ்ச காமிச்சிட்டு வந்துருவோமே. ஆனா காவல்துறை அனுமதி இல்ல. வண்டியை லெப்ட்ல திரும்பிட்டு ஒரு கலங்கிய கண்ணோட பெரம்பலூர்ல இருந்து கிளம்பினார். அவர் தான் எங்க தலைவர்.